கிடைச்சதுன்னா பூர்வாச்சாரியுடைய அனுகிரகம். அந்த கத்தியத்திரயத்துல ராமோ துர்நாபி பாஷதே, ரெண்டாவது வார்த்தைங்கிறது ராமனுக்கு கிடையாது. இங்கே சீதா பிராட்டி பிரார்த்திக்கிறாளாம், சுவாமி அந்த மித்யா வாக்கியங்கிறது உங்களிடத்துல ஒட்டாது. அது மாதிரி பரதாராபிகமனம், பிறர் மனைவியை நீங்க ஏடெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா இது ஏக பத்னி விரதம், கிருஷ்ணாவதாரம் ஏக பத்னி விரதம். அதனால இது கிருஷ்ணாவதாரம் இல்ல. சீதைக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா அவதாரம் ருக்மிணியா வரப்போறா கிருஷ்ணாவதாரத்துல. அதனால இது ஏக பத்னி விரதமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தோஷமும் சம்பவிக்காது. ஆனால் வினா வைரம் ச ரௌரதா, நீங்க ஏன் பிறரை போய் உங்களை ஒண்ணுமே பண்ணலாவா, நீங்க எதுக்கு காரணம் இல்லாம ராட்சதால ஹிம்சிக்கிறேள் அப்படின்னு அந்த ஹிம்சிக்கிறது, அதனால உங்களுக்கு பாபம் சம்பவிக்குமே, அதை வேண்டாம்னு பார்க்குறேன் அப்படின்னுட்டு அந்த உங்களுக்கு விரதத்துக்கு ஒரு பங்கம் வருமே அப்படின்னு இப்படி பண்ணலாமோன்னு கேட்டு ஒரு கதை தோன்றதான், ஒரு ஞாபகம் வருதான் சீதா பிராட்டி. ஒரு பெரிய மகரிஷி அவர் என்ன பண்ணினார், எல்லாத்தையும் சர்வத்தையும் விட்டு தியானம் பண்ணிட்டு யோகத்தில் அப்படியே உட்காந்துட்டார். கடுமையான யோகத்தில் உட்காந்துட்டார். இந்திரன் பயந்தான், என்னடா இந்த யோகம் பண்ணுறாரு, இந்த யோக ஜுவாலை மேலே அடிக்கிறது, நாளைக்கு இந்திரப்பட்டம் இவனுக்கு கிடைச்சாலும் கிடைச்சிருமோ என்னமோ, நம்ம போஸ்ட்டு காலியாகிட போகிறதுன்னு என்ன பண்ணினான், அந்த இந்திரன் என்ன பண்ணினா ஒரு க்ஷத்ரியால வேஷம் போட்டுட்டு ஆச்சரியமான பலன்னு ஒரு அருவாள், பெரிய கத்தி, பலன்னு எந்த பக்கம் இப்படி திருப்பினாலும் மின்றது, ரொம்ப கூர்ப்பாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. அதை கொண்டு வந்து அந்த மகரிஷி பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டான், ஓசப்படாமல் போயிட்டான். மகரிஷிகள்லாம் கொஞ்ச காலம் ஆச்சுன்னா அப்படி கண்ணை திறப்பா இல்லையா பட்டுன்னு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே தியானத்தில் அப்படியே அமர முடியும். முதல்ல கொஞ்ச காலம் இருப்பா, அப்புறம் கண்ணை முடிச்சு பார்க்கறச்சே அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பழங்களை சாப்பிடுவா, மறுபடியும் கண்ணை மூடின்னு இருப்பா, அதுக்கப்புறம் சிலைகளை சாப்பிடுவா, மறுபடியும் கண்ணை மூடி சில காலம் இருப்பா, அப்புறம் காற்றை புசிப்பா, அப்புறம் தானே அப்படியே ஸ்தம்பத்தை போல் அப்படியே எத்தனை காலம் வேணா இருந்துடுறது பெருமாள் பிரத்யக்ஷார வரைக்கும். துருவன் அப்படி தானே இருந்தான், பாகவதத்தில் வருதே 3 மாசம்னு கணக்கில் அப்படி இருந்தானே. அப்போ அந்த மாதிரி தானே இருப்பா. இவர் கண்ணை திறக்கவும் அடையட இது மின்றது, சூரிய ஒளியில் பலன்னு மின்றது, என்னன்னு பார்த்தா கத்தி. கத்தி புதுசாக இருக்கும் போலுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அழகாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உடனே செடியை பார்க்குறேன், ஓ இதை வெட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை வெட்டி பார்த்தார். உடனே நம்ம கொஞ்சம் ஆசிரமத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்தினா தேவையில்லையே, என்ன கிடுக்கிட்டு இறங்கினார், எல்லாத்தையும் மர செடி கொடியெல்லாம் வெட்டினார். திடீர்னு ஒரு மான் ஓடித்து, மானை வெட்டினார். அதுக்கப்புறம் ஒரு சிசு ஒரு சிசு குழந்தை, மனுஷ குழந்தை, அந்த குழந்தைய வெட்ட ஆரம்பித்தார். அந்த குழந்தை போச்சுட்டு சிசுகத்தி தோஷம் வந்துடுத்து, அவனுக்கு அதுக்கு மேலே ஏற முடியல.